தலைவர் 171 நேத்து யாருமே வந்துட்டு எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு அப்டேட்ட வந்து குடுத்துட்டாங்க. ஸோ வந்து ட்விட்டர்ல வந்து இவரு லோகேஷ் வந்து ட்வீட் பண்ணியிருப்பாருன்னு நெனைக்கிறேன். பட் நம்ம ஒரு வேலையா இருந்தனால பார்க்காம விட்டுட்டோம். ஆனா வந்துட்டு அவரு சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு, இப்படி ஒரு அப்டேட்ட குடுப்பாங்க. தலைவர் 171 அதுவும் போஸ்டரோட வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அதுவும் சாதாரண போஸ்டர் இல்லங்க. சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றோம்ல, அது இவர்தான் அப்படின்ற அளவுக்கு இந்த போஸ்டர்ல வந்து அவரோட லுக் வந்து இருந்தது. உண்மையிலே வந்துட்டு மிரட்டி எடுத்துட்டாங்க. வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரஜினி சார இப்படி ஒரு லுக்ல அதுவும் ஒரு ரக்டு லுக்ல வந்து காமிச்சிருக்காங்க. எவ்வளவோ நாளாச்சு அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட்டா வந்து போஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நிஜமாவே வந்துட்டு ரஜினி சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் இதுல ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, போஸ்டர் செம்மையா இருக்கும். படம் வந்துட்டு சொல்ற அளவுக்கு இருக்காது. அப்படிதான் வந்து கபாலி படத்தோட போஸ்டரா இருக்கட்டும், காலா படத்தோட போஸ்டரா இருக்கட்டும், தர்பார் படத்தோட போஸ்டரா இருக்கட்டும், எல்லாமே செம்மையா இருந்தது. பட் படம் வந்துட்டு பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. பட் இந்த படம் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ரஜினி சாரோட பிளஸ் வந்து எப்பயுமே வந்துட்டு நெறைய வெரைட்டிஸ் வந்து அவர் நடிச்சிருந்தாலும் கூட, அவர் நெகட்டிவ் ஷேட்ல நடிக்கும்போது அந்த படம் வேற ஒரு பரிமாணத்துக்கு போகும். அப்படிப்பட்ட ஒரு படமா இந்த படம் இருக்கறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ஏன்னா லோகேஷ் வந்து ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காரு. இந்த படத்துல ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு வந்து அது வந்து பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து அத ட்ரை பண்ணணும்னு ஆசைன்னு சொல்லியிருக்காரு. இந்த லுக்க வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது வந்து டீசர் இப்ப 22ஆம் தேதி டைட்டில் லுக் டீசர் ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்கல்ல. அதுல பார்க்கும்போதே தெரிஞ்சிரும். அன்னைக்கு அத பத்தி பேசுவோம். இதை தவிர்த்து இந்த போஸ்டர்ல வேற என்ன விஷயம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உண்மையிலே வந்து ஒரு கதைய வந்துட்டு ஒரு ஒன்லைன வந்து சொல்லக்கூடிய ஒரு போஸ்டரா கூட இத எடுத்துக்கலாம். இந்த படம் வந்து கண்டிப்பா வந்துட்டு ஒரு கோல்டு ஸ்மக்லிங்க பத்தி பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஏன்னா போஸ்டர்ல அப்படிதான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட்டா இருக்கட்டும், அதே மாரி அவரோட அந்த லுக்ல வந்து கண்ணாடி போட்டிருக்காரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கையில வந்து அந்த விலங்கு போட்டிருப்பாங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வாட்ச்ல வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா அது எல்லாமே கோல்டு கலர்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, கோல்ட பேக்ட்ராப்பா வச்சு இந்த படம் வந்து எடுக்க போறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாரி இதுல இன்னொரு டவுட்டும் வந்திருக்கு. ஒருவேளை இந்த படம் டைம் டிராவல் படமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரஜினி சாரோட பேக்ட்ராப்ல அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த வாட்சுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மிஷின்ஸ்லாம் இருக்கும்ல, அத வந்து பேக்ட்ராப்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா, டைம் டிராவலரா இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா அந்த கண்ணாடிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. நீங்க கண்டுபிடிங்க அது டைம் டிராவல் படமா, இல்ல கோல்டு ஸ்மக்லிங்க பத்தி பேசக்கூடிய படமா அப்படின்றத நீங்களே வந்து கெஸ் பண்ணுங்க அப்படின்ற மாரி வந்து ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. நெறைய கேள்விகள், நெறைய வியூகள் வந்தாலும் டைட்டில் டீசர் வரும் இல்லையா? அப்போ வந்து நம்ம வந்து கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஓவரால் போஸ்டர் செம. 22ஆம் தேதி டைட்டில் லுக் டீசருக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வெயிட் பண்றீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது கூடவே இன்னொரு அப்டேட் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு டிஃபரண்டான ஒரு கூட்டணி சேர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுவும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். சூர்யாவோட 44வது படத்தை கார்த்திக் சுப்புராஜ் இயக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே சூர்யா ரசிகர்கள் தாறுமாறா தவ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சூர்யாவுக்கு ஒரு கமர்ஷியலான ஒரு ஹிட், தியேட்ரிக்கல் ஹிட் அப்படின்றது வருஷங்கள் ஆயிருச்சு. ஸோ வந்துட்டு அயன் மாரி ஒரு அதுக்கப்புறம் சிங்கம், சிங்கம் மாரி இப்படி வந்துட்டு ஒரு கமர்ஷியலா ஒரு படம் ஹிட் குடுத்துட்டாரான்னு கேட்டா அது டவுட் தான். லாஸ்ட்டா வந்து ஜெய் பீம், சூரரை போட்டு 2 படமும் ஓடிடி ரிலீஸ் பண்ணாலும் கூட, படமா பார்க்கும்போது அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு கமர்ஷியல் படம் கிடையாது. அதுக்கப்புறம் எதற்கும் துணிந்தவன் படம் பண்ணியிருந்தாலும் கூட, அந்த படம் பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல. கன்டென்ட் வைஸ் வந்துட்டு அது ஒரு சின்ன படம், சின்ன படத்தோட கன்டென்ட். அத வந்து பெருசா எடுத்து ட்ரை பண்ணி அந்த படம் எப்படி ஆச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால வந்து இப்ப கங்குவா பண்ணிட்டு இருக்காரு. கங்குவா வந்துட்டு இன்னும் ஒர்க் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆனாலும் கூட, அது ஒரு ஃபேண்டசி படம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு பீரியட் போர்ஷன்லாம் இருக்கு. ஸோ அத வச்சு எடுத்திருப்பாங்க. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றது படம் ரிலீஸ் ஆனா தான் தெரியும். டீசர் வைஸ் பார்க்க நல்லா இருந்தது. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு தமிழ் ஆடியன்ஸ்க்காகவே ஒரு பக்கா கமர்ஷியல் படம். ஏன்னா சூர்யானா கமர்ஷியல் படம் நெறைய படங்கள் பண்ணியிருக்காரு. வேல் படமா இருக்கட்டும், சிங்கமா, ஆறா இருக்கட்டும், சிங்கம் படம் நெறைய படங்கள். சிங்கம்லாம் வரிசையா 3 படம் பண்ணிட்டாரு. அயன், ஆதவன் இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கமர்ஷியல் படங்கள் ஹிட் குடுத்திருக்காரு. பட் அதுக்கப்புறம் வந்து அப்படி ஒரு படம் அமையல. அதற்கான ஒரு சூப்பரான ஒரு ஆள தேர்ந்தெடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கார்த்திக் சுப்புராஜ் கமர்ஷியல் படம் பண்றது எப்படி பண்ணுவாரு அப்படின்றது தெரியும். பேட்ட படமா இருக்கட்டும், ஜிகர் தண்டாவா இருக்கட்டும் நல்லா பண்ணுவாரு. இந்த படம் ஒரு டிஃபரெண்டான ஒரு அட்டெம்ப்டா தான் இருக்கும். இந்த போஸ்டர்லயும் இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படம் அப்படின்றத நம்ம கணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களே வந்துட்டு அந்த கீழே அந்த மரத்துக்கு கீழே அந்த அந்த இது டைட்டில் கீழே சூர்யா 44 போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா லவ், லாஃப்டர், அப்புறம் வந்துட்டு வார் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னன்னா
ஒரு நகைச்சுவை, லவ், காதல், ஒரு ஸ்டண்ட் அதிகமா, ஆக்ஷன் காட்சிகள் அதிகமா, இதெல்லாம் வந்து கலந்து ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாங்க. அதே மாதிரி இது ஃபாரஸ்ட் பேக்ட்ராப் வச்சு எடுத்திருப்பாங்களா அப்படின்றது ஒரு யூகம் தான், தெரியல. அடுத்தடுத்து வந்து இந்த படத்தோட அப்டேட்ஸ்லாம் வரும்போது நம்ம அதை பத்தி பேசலாம். இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்ன, நீங்க வந்து இதில் தமிழ்ல போட்டிருந்தேன்ல, ரஜினி அஜித் வந்து மோதல் உறுதியாயிடுச்சு, அதை எதுக்கு போட்ட அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல, அதுக்கான பதில் தான் நான் சொல்ல போறேன். குட் பேட் அக்லி இந்த படம் வந்து பொங்கல் 2025 ரிலீஸ் அப்படின்றத அபிஷியலா சொல்லிட்டாங்க. இப்ப இந்த படம் தலைவர் 171 எதுக்காக அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா, இவங்களும் பொங்கலுக்கு பிளான் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா லைக்கா தான் இவங்களோட முந்தைய படங்கள் வேட்டையனா இருக்கட்டும், விடாமுயற்சியா இருக்கட்டும் 2 படத்தையும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. பட் ஃபண்ட் பிரச்சனை, வேற என்ன பிரச்சனை தான் உள்ள ஓடுதுன்னு தெரியல. ரொம்ப லேட்டா வந்து போயிட்டு இருக்கு. வேட்டையனா இருக்கட்டும், விடாமுயற்சியா இருக்கட்டும், இந்தியன் 2வா இருக்கட்டும், ரொம்ப மோசமான ஒரு கட்டத்துல தான் இருக்கு. படம் பிரச்சனை அப்படின்றாங்க. எல்லாத்தையுமே லேட்டா தான் எடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமா விடாமுயற்சி பார்த்தீங்க அப்படின்னா, ஷூட்டிங்கே ஸ்டாப் பண்ணி இந்த வேட்டையனையும் இந்தியன் 2 முடிச்ச பிறகு எடுத்துக்கலான்ற பிளானுக்குலாம் வந்துட்டாங்க. இதை நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்பவே வந்துட்டு இந்த அப்டேட் கொடுக்கறதுக்கு காரணம், ஒருவேளை வந்து இந்த படம் ரிலீஸ் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம இப்ப இந்த அப்டேட்டை கொடுத்தா தான், ஏன்னா ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. இப்ப இந்த அப்டேட்டை கொடுத்தா தான் நம்ம பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த படம் குட் பேட் அக்லியும் இந்த இப்ப தலைவர் 171ம் குழம்புதோ தலைவர் 171ம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இதுல வந்து பொங்கல் ரிலீஸ் அப்படின்றத சொல்லலனாலும் எனக்கு தெரிஞ்சு டைட்டில் டீசர் விடுவாங்க இல்லையா 22ஆம் தேதி, அதுல பொங்கல் ரிலீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு 2019 பேட்ட விஸ்வாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் தலைவர் மோத போறாங்க. இந்த வருஷம் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படின்றத காத்திருந்து பார்ப்போம்.